Hi, hello everyone, welcome back to our channel I Gapja Automobiles. அப்படியே 2 நாள் டூர்லாம் போயிட்டு வந்துட்டு நேற்று நைட் லேட்டாக வந்ததுனால தான் கண்ணெல்லாமே செவந்துருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் வந்து எப்படி வாஷ் பண்ணுறது, எத்தனை நாள் ஒரு டைம் வாஷ் பண்ணலாம், எப்படி வாஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ ஹெல்மெட் ஃபஸ்ட்டு ஏன் வாஷ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹேரில் இருக்க ஸ்வெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேடிங்ஸில் போயிட்டு செட்டில் ஆகிட்டு உங்களுக்கு அதே பாக்டீரியா ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்குது. டேண்ட்ரஃப் வந்து ஏர் ஃபால் இதெல்லாமே இதனால தான். ஸோ எப்படி வாஷ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வர 1000 rupees ஹெல்மெட்ஸ்லேருந்து வர எல்லா மாடல்ஸ்லுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமூவபிள் பேடிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமூவபிள் பேடிங் ஒரு அட்வான்டேஜ் வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டு வீட்டிலேயே வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ பேடிங்கை பொறுத்தளவுக்கு மோஸ்ட்லி எல்லா கம்பெனியும் வந்து பார்த்திங்கன்னா மெஷின் வாஷ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ மெஷின் வாஷ்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வாஷிங் மிஷின்ஸில் வந்து போட்டு வாஷ் பண்ணுறது தான். ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து பார்த்திங்கன்னா, மெஷின் வாஷில் போட்டு வாஷ் பண்ணுறதோட மேனுவலாக வாஷ் பண்ணுறதோட தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டர்ட்டு ஸ்வெட் எல்லாமே அந்த அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து எப்படி வாஷ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். எத்தனை நாளைக்கு ஒரு டைம் வந்து ஹெல்மெட்டை வாஷ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து ஒரு 2 weeks ஒன்ஸ் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து வாஷ் பண்ணுறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மாதிரி ஹெல்மெட் கேப்ஸ் போடுறது, பலக்காவா மாஸ்க் அப்படின்னு சொல்லி தனியாகவே இருக்குது. அதெல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்வெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேடிங்கில் போய் செட்டில் ஆகாமல் ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாஸ்க்ஸ் எல்லாமே. ஸோ இருந்தாலுமே மந்த்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணுறது நல்லது. அதில் இருக்க அழுக்கு எல்லாமே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 100ல் 60% வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட்ஸ் எதுக்குடா வாஷ் பண்ணிக்கிட்டு அப்படி என்ன இருந்துற போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டுருவோம். ஸோ அப்படி விடாதீங்க, மந்த்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் வாஷ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நார்மலாக எல்லா ஹெல்மெட்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பேடிங்ஸ் எல்லாமே பட்டன் டைப்ஸில் தான் வரும். ஸோ பட்டன் டைப்ஸில் வரப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி தான். ஸோ இந்த பேடிங்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நீங்கள் டூர் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் எப்பயுமே வந்து கிளியர் வைசர் யூஸ் பண்ணிட்டு போங்க. டிண்டட் வைசரோட கிளியர் வைசர் யூஸ் பண்ணிட்டு போங்க. சிங்கிள் டே ட்ரிப்பு போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுவேன் அப்படின்ற பட்சத்தில் டிண்டட் வைசர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் நைட் டைமில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வைசர், கிளியர் வைசர் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. எப்பயுமே ஹெல்மெட்டோட வைசரை துடைக்கிறதுனாலையும் சரி, பைக்ஸை வந்து க்ளீன் பண்ணுறதுனாலையும் சரி, எப்பயுமே இந்த மாதிரி மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கிளாத்தை யூஸ் பண்ணுறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்க்ராச்சஸும் ஆகாது. ஸோ டஸ்ட் இருந்தாலுமே சரி ஸ்க்ராச் ஆகாது. ஸோ ஹெல்மெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ராச் ஆச்சு, அந்த வைசரில் ஸ்க்ராச் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட விசிபிலிட்டி வந்து அந்த அளவுக்கு கிளியராக இருக்காது. எப்பயுமே இந்த மாதிரி மைக்ரோ ஃபைபர் கிளாத் யூஸ் பண்ணிக்கோங்க. வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டு மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வந்து வாட்டரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி புழிஞ்சிக்கோங்க. புழிஞ்சிக்கிட்டு வாட்டர் கண்டென்ட் இல்லாத மாதிரி புழிஞ்சிக்கிட்டு நீங்கள் ஹெல்மெட் மேலே போத்திருங்க. இந்த மாதிரி வந்து கவர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் இருக்க டர்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இதாகும். ஸோ போட்டு வச்சுக்கோங்க. மீன் வயலில் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து ஹெல்மெட்ஸ் வாஷ் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி நார்மல் ஹிமாலயா ஷாம்பு, மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேபி கேர் ஷாம்பு யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ ஜஸ்ட் ஒரு நார்மலாக வந்து வாட்டரில் வந்து இது போட்டுக்கோங்க. போட்டுட்டு பேடிங் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ பேடிங்கை இதில் போட்டு டிப் பண்ணுங்கள். ஸோ எல்லா பேடிங்கும் இதில் போட்டு டிப் பண்ணுங்கள். டிப் பண்ணி இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் அதில் இருக்க டர்ட் கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகும். இதெல்லாமே வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன் மிஷினில் போடக்கூடாது அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிஷினில் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு அழுக்கு போகாது. ஸோ நம்ம மேனுவலாக பார்க்குறப்ப எந்த இடத்துல அழுக்கு இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஜென்ரலாக ப்ரெஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த க்ளீன்னஸ் அதை நல்லா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஹெல்மெட்டை வாஷ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதோட பேடிங் வந்து அவ்வளோ ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகும். ஸோ சாஃப்ட் ஆகி கொஞ்சம் ஓரளவுக்கு ஜென்ரலாக மாறிடும். இதே மாதிரி ஒரு 5 minutes வந்து இதில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சிங்கன்னா அந்த ஸ்வெட் எல்லாமே இந்த வாட்டரில் வந்து இதாகிடும். ஸோ மேக்ஸிமம் ஒரு 5 to 10 minutes வந்து இந்த மாதிரி விட்டுருங்க. மீன் வயலில் நம்ம இதை எடுத்துகிட்டு இந்த வைசரை வந்து ரிமூவ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணி இதை வைப் பண்ணுங்கள். ஸோ டூத் ப்ரஷ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இந்த வெண்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த வெண்ட்டில் எல்லாத்துலேயுமே க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த நைட் டைமில் நம்ம யூஸ் பண்ணுற டைமில் ஹெல்மெட் போட்டு போகிறப்ப பூச்சிலாம் வந்து அடித்து அங்கங்கே போய் மாட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏர் இருந்துச்சு அப்படின்னா ஏர் விடுங்க. அப்படி இல்லைன்னா நார்மல் டூத் ப்ரஷ் வச்சு வைப் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க. வைசரை கழட்டி க்ளீன் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ வைசரை ஃபஸ்ட்டு கழட்டிக்கோங்க. வைசரை கழட்டிட்டு ஸோ இந்த மாதிரி டென்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது டூத் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல போய் இன்செக்ட் மாட்டுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். இந்த கேப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம டூத் ப்ரஷ் வச்சு எடுத்திங்கன்னா தான் அந்த அழுக்கெல்லாம் போகும். ஸோ இந்த இடத்துல இந்த ரேச்செட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் இந்த மாதிரி டூத் ப்ரஷ் வச்சு வைப் பண்ண பாருங்கள். இது அதே மாதிரி இந்த பேடிங் ஃபுல்லாக
இதே மாதிரி ஒரு ட்ரை கிளாத் ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ மைக்ரோ ஃபைபரில் ஒரு ட்ரை கிளாத் ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ வச்சுக்கிட்டு நார்மலாக க்ளீன் பண்ணி வச்சுருங்க. பேடிங்காக இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி வைசராக இருக்கட்டும் சரி, எதுவுமே வந்து நீங்கள் வெயில காய வைக்கக்கூடாது. ஸோ நார்மலாக ஒரு ஃபேனுக்கு கீழே காய வைங்க, ரூமுக்குள்ளே காய வைங்க. வெயில காய வச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா பேடிங்லாமே ஒரு மாதிரி ஹார்ட் சர்ஃபேஸாக மாறிடும். அதோட மெட்டீரியலாக வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி பேடிங்கை பொறுத்த வரைக்கும் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெயில காய வைக்காதீங்க, வீட்டுக்குள்ளே காய வைங்க. அப்படியே இந்த பெல்ட்ஸு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வெட் கிளாத்தில் வந்து வைப் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து இங்கே இருக்கிற டஸ்ட்டு, அந்த ஸ்வெட்டு, அந்த அழுக்கு எல்லாமே இந்த இடத்துல போகும். ஏன்னா இது நம்மளால் கழட்ட முடியாது. நம்மக்கிட்ட டிண்டட் வைசருமே இருக்குது. ஸோ இதையுமே வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சிடலாம். இது 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்ப இதை வந்து ஒரு நல்ல ஃப்ரெஷ் வாட்டருக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி அதில் இருக்க சோப் வாட்டரில் வந்து எடுத்துகிட்டு திரும்ப ஃப்ரெஷ் வாட்டரில் திரும்ப அதே ப்ராசஸ் வந்து ரிப்பீட் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அந்த வாட்டர்ஸ்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள் ப்ராசஸ். நீங்கள் போட்டு இப்படி வாஷ் பண்ணுறப்பையும் சரி, நீங்கள் ஹேண்டில் வித் கேராக தான் யூஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஸ்டிச்சஸ் தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஹார்டாக நீங்கள் இது பண்ணுறதாலையும் இந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு ஜென்டிலாக வந்து நீங்கள் இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணியை பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது. 1 மாதத்துக்கு ஒரு டைம் கழுவியே இவ்வளோ அழுக்காக இருக்கே. நம்மளால் பல பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க பல வருஷமாகவே ஹெல்மெட்டை கழுவாமல் பார்த்துட்ருப்போம். உங்களோட ஹெல்மெட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க நீங்களே. ஃபைனலாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காய வச்சுருங்க. வெயில் படாமல் நல்லா ஏர் ஃப்ளோ இருக்கிற இடத்துல, காத்தோட்டமாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி காய வச்சுருங்க. ஸோ காய வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வெயில் படாமல் நல்லா காஞ்சிடும். நிறைய பேரை பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஹெல்மெட் கிளீனர் இருக்குல்ல, அப்புறம் நான் ஏன்டா ஹெல்மெட் இவ்வளோ கஷ்டப்பட்டு கழுவணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஹெல்மெட் கிளீனர் அப்படின்றது நீங்கள் ஒரு லாங் ரைடு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ஸ்வெட் ஸ்மெல் வரக்கூடாது அப்படின்றதுக்காக டெம்பரவரியாக நீங்கள் உங்கள் ஹெல்மெட்டை க்ளீன் பண்ணுறீங்க. பாக்டீரியா கில் பண்ணுறீங்க, ஒரு குட் ஸ்மெல் வரும் நீங்கள் அந்த கிளீனர் யூஸ் பண்ணுற டைமில். இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற இந்த டிஷர்ட் எடுத்துக்கோங்க. ஒரு லாங் ட்ரைவ் போகிறோம், நம்மளால் குளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், பெர்ஃப்யூம்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிப்போம். அதே போல் தான் வந்து உங்களுக்கு ஹெல்மெட் கிளீனரும். ஸோ இப்போ இந்த ஷர்ட்டில் இருக்க அழுக்கு எப்போ போகணும்னா, நீங்கள் அதை வாஷ் பண்ணுறப்ப மட்டும்தான் இதில் அழுக்கு போயிட்டு சுத்தமாக இருக்கும். சேம் அதே மாதிரி தான் உங்கள் ஹெல்மெட்டும். ஸோ நம்ம க்ளீன் பண்ணால் மட்டும்தான் அதில் இருக்க அழுக்கு எல்லாமே போகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மந்த்லி ஒன்ஸ், அட்லீஸ்ட் 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து பெட்டர் நீங்கள் வந்து உங்கள் ஹெல்மெட்டை க்ளீன் பண்ணுறது. அப்படி டைம் இல்லை அப்படின்ற சூழ்நிலையில் மந்த்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் உங்கள் ஹெல்மெட்டை க்ளீன் பண்ணுங்கள். நம்ம வந்து அடுத்தடுத்து டெக் வீடியோஸ், இந்த மாதிரி vlog வீடியோஸ் போட்டுட்டு வருவோம். ஸோ மறக்காமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், பாய்.